கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு அதிகரித்திருக்கும் நிலையில் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெரி, முழு விவரம் என்ன? வணக்கம். கேரளா மாநிலத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில தமிழக எல்லையோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. நிபா வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான எல்லையில் கண்காணிக்க பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நிபா வைரஸ் தொற்றினுடைய அச்சுறுத்தல் காரணமாக எல்லையில் கண்காணிக்க வேண்டும் என்று அறிக்கையின் மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார். கேரளா மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வண்டூரை சேர்ந்த 24 வயது இளைஞர் செப்டம்பர் 9 அன்று நிபா தொற்றால் உயிரிழந்திருக்கிறார். எனவே விழிப்புணர்வுடன் இருங்கள் மற்றும் எல்லைக்குள் நிபா உணர்திறன் கொண்ட காய்ச்சல், வலிப்பு, தாக்கங்கள் மற்றும் அல்லது தலைவலி ஏதேனும் சந்தேகத்திற்குரிய அறிகுறிகளோடு நோயாளிகள் வந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு புகார் அளிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக மாவட்ட சுகாதார அலுவலர், அரசு மற்றும் தனியார் மருத்துவ பயிற்சியாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அப்போர்ட்டல் மூலம் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு கடுமையான மூளை அழற்சி நோய் அறிகுறி AES வழக்குகளின் சரியான நேரத்தில் அறிவிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களில், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் நிபா பாதிப்புக்கான கண்காணிப்பை அதிகரிக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களிலிருந்து அனுமதிக்கப்பட்ட வழக்குகள் தொடர்பான மலப்புரத்திலிருந்து மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிக்கை மூலமாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது மட்டுமின்றாமல் அறிகுறி உள்ள அனைத்து நபர்களையும் பரிசோதிக்க எல்லை சோதனை சாவடிகளில் 24 மணி நேரமும் சுகாதாரத்துறை குழுக்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.